வீட்டிலே தயாரிக்கலாம் நெய்யை. எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மணமாகவும் இருக்கும். இது அப்படியே ஃபுல்லாக கரையணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்தில் தீயை கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கம்மி பண்ணணும். நார்மல் தீயை தான் வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் செய்யணும். அது லாஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் ஏடு இருக்குல்ல, கொஞ்சம் திரியாக இருக்குது பாருங்கள். அது நல்லா ஒரு மாதிரி காப்பி கலரில் வரணும். அப்போ தான் அது நல்ல அது முறிஞ்சால் தான் நல்ல வாசனை அடிக்கும். இப்போ அந்த பால் மாரியே உங்களுக்கு திரும்ப தெரியா இது நல்ல காப்பி கலரில் இல்லை மெரூன் கலர் அப்படியே மாறணும். மாறினா பாரு, நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, நான் போட போகிறேன் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதை போட போகிறேன். இந்த பாருங்கள், முக்கியமான விஷயம் இதான், முருங்கைக்கீரை. இது நல்லா கொச்சா பாரு, நம்ம முருங்கைக்கீரை போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான கலர் தான். நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம் நெய்யை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் வாசனை அடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருங்குது. சுருங்கினா பாரு, நம்ம முருங்கைக்கீரை போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி காப்பி கலர் அந்த பாலெல்லாம் மாறிச்சு பாருங்க. இந்த டைமில் நம்ம முருங்கைக்கீரை போடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக முருங்கைக்கீரை போடணும். இப்படி பொரியுது பாருங்கள். நம்மளுக்கு கரெக்டான அந்த பதம் வரலன்னா பொரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முருங்கைக்கீரை எப்படி பொரிஞ்சது பார்த்தீங்களா? இப்போ இதை அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி நம்ம வானல்லேருந்து அந்த நெய்யை எடுக்கக்கூடாது, வானல்லே வச்சிடணும். மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வாசனையாக இருக்குது. நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம் நெய்யை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி அந்த பால் இதெல்லாம் ஒரு மாதிரி காப்பி கலரில் ஆயிடுச்சு. நம்ம அப்புறமேட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். நெய் ரெடி ஆகிடும்.